ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ChatGPTயில் எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் அம்மாவோட படம் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கூகுளுக்கு போங்க. எங்கே போகணும்? கூகுளுக்கு போயிட்டு ChatGPTன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணும்போது ChatGPT வந்துருச்சா? அந்த ChatGPTயை டச் பண்ணுங்க. டச் பண்ணால் நம்ம ChatGPTக்கே எடுத்துகிட்டு போய் விட்டுடும். ஓகேவா? ChatGPTக்குள்ளே போன உடனே ஆஸ்க் எனிதிங், அதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் அங்கே கொடுப்பாங்க. நமக்கு இங்கே என்ன தேவைன்னா ஃபோட்டோஸ் தான் தேவை. ஸோ ஃபோட்டோஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் அது கேலரிக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுடும். இங்கே உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். அது இங்கே ChatGPTயில் வந்துருச்சு. ஓகேவா? தம்ப்நெயில் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோன்னா, ஒரு வீடியோவை பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். ஒரு பீப்புளை நம்ம ஓகே தம்ப்நெயிலில் நல்லா இருக்கே, உள்ளே என்ன இருக்குன்னு அந்த இதை பார்த்து தான் உள்ளே வரும் வாங்க இல்லையா? நம்ம வீடியோ நல்லா செஞ்சிருப்போம், தம்ப்நெயில் நல்லா இருக்கிறதுனால உள்ள வர மாட்டாங்க. ஸோ தம்ப்நெயிலும் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் நம்ம இந்த ChatGPTயை யூஸ் பண்றோம். இப்போ நான் 2 பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ண உடனே அது எங்கே வரும்னா ChatGPTயில் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நமக்கு என்ன வேணும்னா ஆஸ்க் எனிதிங், நமக்கு வேணும் இல்லையா, டாபிக் வேணும் இல்லையா, எதை பற்றி நான் பேச போகிறேன், வீடியோவில் என்ன டாபிக் வேணும். நான் என்ன எடுத்திருக்கேன்னா டீப் கிளீனிங் ஒர்க் தான். ஸோ டீப் கிளீனிங் ஒர்க் எடுத்திருக்கேன். ஸோ டாபிக் நான் என்ன எழுத போகிறேன்னா ஐ நீட் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப்னு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அப்புறம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கமா போட்டுட்டு நீங்கள் என்ன டாபிக் எடுத்திருக்கீங்களோ அதை அங்கே எழுதிக்கலாம். நான் என்னென்னா டீப் கிளீனிங் ஒர்க்னு போட்டிருக்கேன். இன் தமிழ்னு போடுவேன். எனக்கு அந்த இதெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் தமிழில் தான் வேணும். ஸோ டீப் கிளீனிங் ஒர்க் இன் தமிழ்னு போட்டிருக்கேன். நான் போட்டுட்ருக்க பாருங்கள். ஐ நீட் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப்னு போட்டாச்சு. அதுக்கப்புறமா அது பக்கத்தில் ஒரு கமா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவில் நான் டீப் கிளீனிங் ஒர்க் தான் எடுத்திருக்கேன், அதனால் டீப் கிளீனிங் ஒர்க்னு போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்திருந்தால் அந்த டாப்பிக்கை நீங்கள் அங்கே எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எழுதினது வருது இல்லையா, யூடியூப்னு போட்டுட்டு ஐ நீட் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப்னு போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு கமா போடுங்க. கமா போட்டுட்டு டாபிக்னு போட்டுக்கோங்க. நமக்கு அந்த வீடியோவுக்கு டாபிக் வேணும் இல்லையா, டாபிக்னு போட்டு டீப் கிளீனிங் ஒர்க்னு போட்டு இன் தமிழ்னு நான் எழுதிக்கிட்டேன். அங்கே எழுதினது வரும் பாருங்கள். டாபிக்னு போடுறேன், டீப் கிளீனிங் ஒர்க்னு போடுறேன், டீப் கிளீனிங் ஒர்க், கிளீனிங் ஒர்க் போட்டாச்சு. இன் தமிழ்னு போடுறேன். எனக்கு அந்த வேர்டிங்ஸ்லாம் தமிழில் தான் வேணும். ஸோ இன் தமிழ். ஸோ இது இப்படி டாபிக் போட்ட உடனே ஃபோட்டோவோட இந்த டாப்பிக்கோட நமக்கு ChatGPT இமேஜஸை ரெடி பண்ண, அதாவது தம்ப்நெயில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே கொடுத்துருங்க. எப்படி ஓகே கொடுக்கணும்னு தெரியும் இல்லையா? ஓகே கொடுத்த உடனே அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிரியேட் இமேஜ் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரெடியானால் நமக்கு கிளியராக அங்கே வந்துடும். ஓகேங்களா? அந்த இமேஜோட அந்த வேர்டிங்ஸோட அழகாக க்ரியேட் பண்ணி தருவாங்க. நம்ம அந்த ரிசல்ட்டுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம பேசிக்கலாம். அதாவது பொதுவாகவே ஒரு வீடியோவை நம்ம நல்லா அழகாக எடுத்துருப்போம், அதனால சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருப்போம், பேசி அந்த வீடியோ எடுத்திருப்போம். ஆனால் தம்ப்நெயில் சரியில்லாதனால நம்ம வீடியோ அவ்வளோ போகாது. ஸோ அந்த தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருந்தால் தான் பீப்புள் இது உள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த ChatGPT மூலயமா நம்ம தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அட்ராக்டிவாக இருக்கும்போது நிறைய பீப்புளை நம்ம வீடியோ ரீச் ஆகும் இல்லையா? அதுக்காக தான். ஓகே, இப்போது இந்த இமேஜ் ரெடி ஆகிட்டே இருக்குது. இமேஜ் ஃபார் இமேஜ், அதாவது மேக்கிங் த ஃபர்ஸ்ட் ட்ராஃப்ட்னு இருக்குது, க்ரியேட்டிங் இமேஜஸ்ன்னு இருக்குது. அது ரெடி பண்ண ஒரு 3-4 செகண்ட்ஸ் ஆகும். 3-4 செகண்ட்ஸில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அது ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே? ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் தாராளமாக சொல்லித்தரேன். அதாவது அந்த பிக்சர் க்ரியேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த பிக்சர் லாங் ப்ரெஸ் பண்ணணும்.
அந்த பிக்சரை லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு சேவ் இமேஜ் வரும். அதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். கேலரியில் சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு தம்ப்நெயிலில் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பலருக்கும் தெரியாத விஷயம். இன்னுமே ரெடி ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். ரெடி ஆன உடனே என்னோடய இமேஜ் எப்படி இருக்குது, என்னோடய டாபிக் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள். நம்மளால் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணவே முடியாது. பாருங்கள், டீப் க்ளீனிங் ஒர்க்குன்னு போட்டாச்சு. அங்கே சில வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. 2 சைட்லேயும் என்னோடய இமேஜஸ் எல்லாம் இருக்குது. அழகாக இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் அழகாக இருந்தால் தான் நம்ம வீடியோக்குள்ளே வந்து வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ வெரி ஈஸிங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வீடியோ க்ரியேட் பண்ணி அழகாக தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணுங்கள். தம்ப்நெயிலை அட்டாச் பண்ணி வீடியோவோடு போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? எனக்கு ஒரு சில காலமாக தெரியாது நிஜமாவே. இப்போ ரீசன்ட் டைமில் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் தம்ப்நெயில். நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது சேவ் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ChatGPT ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் அந்த பிக்சரை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது சேவ் இமேஜ்னு ஃபஸ்ட் இருக்கும். சேவ் இமேஜ்னு காட்டுதா? அந்த சேவ் இமேஜை ப்ரெஸ் பண்ண உடனே இது நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா? அங்கே சேவ் ஆகிடும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. இட்ஸ் வெரி ஈஸி ஒர்க். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் தாராளமாக. ஓகே, வாழ்க வளமுடன்.